Hi, hello, good morning. Welcome to Gama Gama Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃபரண்டான ஈஸியான ஒரு இட்லி பார்க்க போறோம். இந்த இட்லிக்கு பேரு முட்டை இட்லி. இது செய்யறதுக்கு என்னலாம் வேணும் அப்படினு பார்த்துட்டு வந்துடலாம். இட்லி மாவு 1 கப், முட்டை 2, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய இஞ்சி சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிறிதளவு. முட்டை இட்லி செய்யறதுக்கு என்னலாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். யூசுவலான இட்லி மாவு தான், கொஞ்சம் வித்தியாசமா ஹெல்தியான முறையில் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதே மாதிரி பிளேட்டில் எண்ணெய்லாம் தடவி ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இது ஸ்டீம் வரட்டும். இப்போ ஒரு பவுலில் முட்டை எடுத்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இது கூட 1 கப் அளவுக்கு இட்லி மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், பொடியா நறுக்கின இஞ்சி, நல்ல பொடியா நறுக்கின வெங்காயம். வெங்காயம் நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டியா இருக்கும். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையும் மாவும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். மாவும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இட்லி பிளேட்டில் நம்ம நார்மலாக எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஸோ முட்டை இட்லி 10 நிமிஷமாக வெந்துட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். யம்மியான ஹெல்தியான முட்டை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் நிறைய வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சுஜி.